ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வேன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, 2 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் நான் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் இப்போ அளந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, செக் பண்ணும்போது அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தடில் பண்ணலாம், ஒரே ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வற்றிருச்சு. நான் இந்த இப்போ தான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. லைட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதனால் நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டைம் சாதம் உடஞ்சிராமல் மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட வச்சு கொடுத்து விடலாம். இந்த தேங்காய் பால் சாதத்து கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.